எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மணிமேகலை. எனக்கு 63 வயசு ஆகுது. ரெயின்போ ஆரி ஒர்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப ஆசையாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டேன். உடனே கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் வந்து இவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடவே தெரியல. அந்த சாதாரண அந்த செயின் ஸ்டிச்சு போடவே தெரியல. அவங்க என்னை கையை பிடிச்சு இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் செய்கிற தப்பை வீடியோ எடுத்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு 2 மாதத்தில் நான் இப்போ எல்லா ஸ்டிச்சஸும் முடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸு கற்றுக்கிற ஸ்டேஜுக்கே வந்துட்டேன். ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் ஒண்டிப்புதூரில் இருக்கோம். ஒண்டிப்புதூரில் இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் டிவி கிவி பார்த்துக்கிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இவங்க கிட்ட வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வயசில் இருக்கிறவங்களுக்கு பேர பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். சின்ன பசங்க கற்றுக்கிட்டா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா டிவி பார்த்துட்டு அது டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒண்டிப்புதூரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிட்ட இருக்கிறதுனால இதை கற்றுக்கலாம். இவங்ககிட்ட வந்து 63 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எல்லாம் கற்றுக்கிட்டு வீட்டில் இருக்காம வந்து இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். வயசெல்லாம் இதுக்கு ஒரு தடையே கிடையாது. கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். எந்த வயசுலையும் கற்றுக்கலாம்.